வெல்கம் டு டூன் தமிழ் மேனியா சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2009ல சோனி பிக்சர்ஸ் வெளியிட்ட க்ளோடி வித் தி சான்ஸ் ஆஃப் மீட்பால்ஸ். இது ஒரு காமெடி அனிமேஷன் அண்ட் சயின்டிபிக் மூவி. வாங்க மூவிக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஃபிளின்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. இந்த உலகத்திலேயே நீங்க வித்தியாசமானவங்களா உணர்ந்திருக்கீங்களா? எல்லாரும் உங்களை வித்தியாசமா பாராட்டணும்னு நினைச்சிருக்கீங்களா? அப்பேற்பட்டவங்களால மட்டும்தான் என்னோட மனசை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ யாருன்னு பார்த்தா அவன் ஒரு குட்டி பையன். ஃபிளின்ட்ட அவங்க டீச்சர் முன்னாடி வந்து பேச சொல்றாங்க. ஃபிளின்ட் முன்னாடி வந்து சமுதாயத்துல ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஷூலேஸ் கட்டாதான் சொல்ல எல்லார் காலையும் ஷூலேஸ் கட்டாம இருக்கு. இதுக்காக தான் நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரே எடுத்து அவன் காலில் அடிக்க ஷூ மாதிரி பளபளக்குது. எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. உடனே இது எப்படி கலட்டுறதுன்னு கேட்க ஃபிளின்ட் ஐயோ இது எப்படி கலட்டுறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலன்னு சொல்லி கலட்ட முயற்சி பண்ண எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே ரொம்ப சோகமாகி ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம்னு நினைச்சு ஓடுறான். ஆனா அவன் ஷூவே தடுத்து நிறுத்தியது. ரூம்ல இருந்தே ஷூவை கலட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் வர்றாங்க. அப்பா அவனை பார்த்து எல்லா கல்லும் சிற்பமாகாதுப்பான்னு சொல்றாங்க. உடனே ஃபிளின்ட்டோட அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு வராங்க. ஃபிளின்ட் எல்லாரும் என்னை பார்த்து கேலி செய்யறாங்கம்மா அப்படின்னு சொல்றான். உடனே ஃபிளின்ட்டோட அம்மா இந்த பாரு இந்த போஸ்டர்ஸ்ல உள்ள விஞ்ஞானிகள்லாம் எவ்வளவோ கேலி பேச்சுகளை சமாளிச்சுதான் வந்திருப்பாங்க. மாதிரி இந்த உலகத்துக்கு நீனும் ஒரு நாள் உன்னுடைய சாதனையை காமிப்ப அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிறந்தநாள் கிஃப்ட் தரேன்னு சொல்லி ஒரு லேப் கோட்டை காமிக்கிறாங்க. ஃபிளின்ட் ரொம்ப சந்தோஷமாகி அங்க உள்ள போஸ்டர்ல அவனோட போட்டோவையும் ஒட்டிட்டு அவனோட லேபுக்கு போறான். அடுத்ததா ரிமோட் கண்ட்ரோல் டிவியை கண்டுபிடிக்கிறான். அது வீட்டை விட்டு ஓடி போயிருச்சு. ஹேர் ஆயில் கண்டுபிடிக்கிறான். அவங்க அப்பாவுக்கு கரடி மாதிரி முடி வளர்ந்துருச்சு. அடுத்ததா மங்கி டிரான்ஸ்லேட்டர் கண்டுபிடிக்கிறான். அந்த மங்கி ஓவரா சேட்டை பண்ணுது. அடுத்து எலியும் பறையும் சேர்த்து ஒரு உயிரினம் கண்டுபிடிக்கிறான். அது அந்த ஊரையே ரெண்டாக்கிறது. இப்படியே சில காலங்கள் போகுது. இப்படியும் ஹீரோ ஃபிளின்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறாரு. நான் என்னுடைய கண்டுபிடிப்பை எதுக்காக தயாரிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்களோட ஊருக்காக தான். எங்க ஊரு அட்லாண்டிக்ஸ்ல சின்னதா இருக்கிற தீவு தான் ஸ்வாலா ஃபால்ஸ். எங்க ஊர்ல ஃபேமஸே மீன்களை பதப்படுத்துறதுதான். ஆனா எங்களோட துறைமுகத்தை காலி பண்ணதோட பேபி பிளன்ஸ் சார்டைன்ஸ் கம்பெனியை மூடினதோட எல்லாரும் சார்டைன்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஃபுட்லயுமே சாப்பாடு மீனா மட்டும்தான் எங்க ஊர்ல இருக்கு. சுவையே இல்லாம இருக்கிற எங்க ஊருக்கு சுவையை கொண்டு வர்றதுக்காக தான் நான் புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பழைய ஸ்ப்ரே ஷூவோடைய ஹீரோ ஃபிளின்ட் முன்னாடி வராரு. நான் ரொம்ப நாளாவே செய்ய ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த தண்ணியில இருந்து சுவையான பொருட்களை கொடுக்குற மிஷினை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்காக எனக்கு எப்பயுமே ஹெல்ப்பா இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட் ஸ்டீவ் அப்படின்னு சொல்லி அந்த மங்கியை கை காமிக்க அது ஓகே அப்படின்னு சொல்லுது. உடனே ஃபிளின்ட் வா கலக்கலான்னு சொல்லிட்டு எல்லா பட்டன்ஸையும் ஆன் பண்றான். ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். அவனுடைய செட்டப் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். கேப்ல டீ பிரேக் கூட எடுத்துட்டு அவனுடைய வேலையை கண்டினியூ பண்றான். அவனோட அந்த மெஷினுக்கு பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு அதுல தண்ணியை ஊத்தி பவர் சப்ளைய ஆன் பண்றான். பர்கருக்காக கோட் கொடுத்து அதை ஆன் பண்ணி விடுறான். அந்த மிஷின்ல பர்கருக்கான ஃபார்ம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே ரொம்ப ஆர்வத்தோட அவன் எதிர்பார்க்கிறான். ஆனா பவர் சப்ளை கம்மியா இருக்கிறதுனால அந்த மிஷின் வெடிச்சிருது. வீட்டுல உள்ள பவர் கட் ஆக அவங்க அப்பா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் ரொம்ப கூலா அங்க செக்யூரிட்டியே இல்லாம செக்யூரிட்டி கோட்லாம் இருக்கிற மாதிரி சால்வ் பண்ணி கீழே போறான். அவன் ரொம்ப ஜாலியா பவர் சப்ளைய சரி பண்ண பின்னாடி அவங்க அப்பா இருந்து பயமுறுத்திடுறாங்க. உடனே ஃபிளின்ட் சாரிப்பா அவங்கள பார்த்து பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் கூலா அவன் லேபுக்கு போறான். ஃபிளின்ட்டோட அப்பா ஃபிளின்ட் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. சொல்லுங்கப்பான்னு சொல்றான் ஃபிளின்ட். உடனே நீ இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு கேட்க நான் இந்த லேப்லயே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கப்பா. என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல சக்சஸ் ஆயிரும் சொல்றான். உடனே ஃபிளின்ட்டோட அப்பா உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ நம்மளுடைய டக்குல் சாக்கே வந்துருன்னு சொல்லி கடைக்கு கூப்பிடுறாரு. ஆனா ஃபிளின்ட் அப்பா நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் உண்மையிலேயே சாதிப்பேன்னு சொல்லி கேக்குறான். ஆனா அதை ஒத்துக்கிறாம அவங்க அப்பா நான் சொன்னதுதான் நீ நாளைக்கு கடைக்கு வந்துருன்னு சொல்லிட்டு போறாரு. ஃபிளின்ட் உடனே வருத்தப்பட்டு நம்ம அம்மா போய் 10 வருஷம் ஆச்சு. நம்ம அம்மா புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நம்ம அப்பா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்றான். அடுத்ததான் அவன் அவங்க அப்பாவோட சேர்ந்து டிம் அண்ட் சன்ஸ் சர்டைன்ஸ் கடைக்கு வேலைக்கு போயிட்டான். அங்க அந்த ஊர் மேயர் நம்ம ஊருக்கு பெருமையா இருந்த பேபி பிளான் சர்டைன்ஸை திரும்பி கொண்டு வந்து இந்த ஊரை பழையபடி பாப்புலரா மாத்துவேன். அதுக்கான மீட்டிங் இன்னைக்கு மத்தியானம் நடக்குது அப்படின்னு சொல்லி டிவில ஆட் கொடுக்கறாரு. இப்ப அவனோட கடைக்கு பேபி பிளான் சர்டைன்ஸோட குழந்தை பேபியா இருந்தவன் இப்ப பெரிய ஆளா மாறி அவனோட கடைக்கு வராங்க. அவன் அங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கான் போல. வந்து ஃபிளின்ட் அடிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் களைச்சு விட்டுட்டு மறுபடியும் அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான். அங்க வந்த ஃபிளின்ட்டோட அப்பா நீ அந்த மீட்டிங்க்கு போறியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃபிளின்ட் அப்பா நீங்க போயிட்டு வாங்க நான் பத்திரமா கடையை பாத்துக்கிறேன்னு சொல்ல நிஜமாவே நீ பாத்துக்கிறியான்னு சந்தோஷப்பட்டு சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடாரு. உடனே அவங்க அப்பா கிளம்பி போனதோட இவன் எஸ்கேப் ஆகி லேப் கவுட்டை போட்டுக்கிட்டு எங்கேயோ போறான். அங்க மீட்டிங் நடக்கிற இடத்துல மேயரும் பேபி பிளண்டும் ஒன்னா இருக்காங்க. மேயர்
இந்த சின்ன ஊரோட மேயர்னு சொல்றதுல எனக்கு ஒரு பெருமையும் இல்லை, எனக்கு பாப்புலாரிட்டி தேவை, அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் மேடைக்கு வந்து எல்லாரையும் வெல்கம் பண்றாரு. அப்ப அங்க வந்து ஃபிளின்ட் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து சந்தேகப்பட்டு ஒரு போலீஸ்காரர் நிப்பாட்டி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அந்த போலீஸ்காரர் நீ வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், இந்த ஊரையே அழிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப டேஞ்சரான ஆளு, இங்க பாத்தியா இது என்னோட பையன், இவனை பாதுகாக்கிறதா என்னுடைய வாழ்க்கையோட லட்சியமே, நீ எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தாவே என்னுடைய ஊரும் என் பையனும் ரொம்ப சேஃபா இருப்பாங்க. இங்க பாத்தியா நான் கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், அது உனக்காகத்தான், என்னுடைய பார்வையில இருந்து எங்கேயுமே நீ தப்ப முடியாதுன்னு சொல்ல ஃபிளின்ட் அங்க பாருங்க ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல யாருடா இவன் நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் அவரோட சண்டை போட போயிடுறாரு. அங்க மேடையில மேயர் பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம ஊரை ஒரு சுற்றுலா தலமா மாத்த போறேன், அதுக்கு தான் நம்ம ஊரை பெருமைப்படுத்துறதுக்காக மிகச்சிறந்த ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரை இங்க வர வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க நியூஸ் சேனல்ல இந்த ஊருக்குலாம் யாருடா நியூஸ் சேனல் அனுப்புவா அப்படின்னு யோசிக்க அங்க உள்ள ஜூனியர் ரிப்போர்ட்டரை பார்த்து நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட அவ ரொம்ப சந்தோஷமா அங்க போறா. அவ தான் இந்த படத்தோட ஹீரோயின் சாம் பாக்கல். அதுக்காகத்தான் நம்ம முதல்ல உருவாக்கி இருக்குது இந்த சர்டன் லேண்ட், இத ஓபன் பண்றதுக்காக நம்மளுடைய பிளேபி பிளான்ட் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த ஹீரோயின் சாமும் அவங்க கேமராமேனும் சேர்ந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பிளான்ட் ஊரோட மெயின் பவர் சப்ளை பண்ற இடத்துக்கு வந்து அவனோட மிஷினை அதுல செட் பண்ணி பவர் சப்ளை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் போலீஸ்காரருக்கு ஐயோ பிளின்ட்டை நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு யோசிச்சு அவனை தேடி ஓடுறாரு. அப்ப மேயர் உங்களை சர்டன் லேண்டுக்கு வரவேற்கிறேன்னு சொல்லி ஒரு மீன் தொட்டியில சின்ன மீனை காமிக்கிறாரு. இப்ப இந்த மீன் உங்களுக்காக நெருப்பு வளையத்தை தாண்ட போகுது அப்படின்னு சொல்லி பத்த வைக்க அந்த மீன் பதறிக்கிட்டு இருக்கு. அந்த போலீஸ்காரர் பிளின்ட்டை கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்த பார்க்க பிளின்ட் அவனோட வேலையை முடிக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா டப்புன்னு அந்த மிஷின்ல ஓவரா பவர் சப்ளை ஆனதுனால அது ராக்கெட் மாதிரி பறக்க ஆரம்பிச்சு பிளின்ட் எவ்வளவோ தடுத்து முயற்சிக்க பாக்குறான். ஆனா அது முடியாம அங்கிட்டு இங்கிட்டு பறந்து கடைசியில ஸ்பேஸ்க்கே பறந்து போயிடுச்சு. இந்த மிஷின் பறந்து போகும்போது ஹீரோயினையும் தள்ளி விட்டு போயிடுச்சு. எல்லாரும் பிளின்ட்டை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரர் பரவாயில்ல இந்த அளவோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல சாண்டன் லேண்ட் அங்கிருந்து உருண்டு ஓடுது. அது உருண்டு அங்கேயும் இங்கேயுமா எல்லா வீட்டையும் அடிச்சு நொறுக்குது, எல்லா பொருட்களையும் நொறுக்கிக்கிட்டு போகுது. அது உருண்டுல அந்த மீன் அந்த நெருப்பு வளையத்தை தாண்டி ஹுரே அப்படின்னு சொல்ல அந்த பறவை வந்து தூக்கிட்டு போயிருது. கடைசியிலேயே அந்த கண்ணாடி மீன் தொட்டி உருண்டு வந்து பிளின்ட் மேலேயே விழுகுது. அவன் அதுல அடப்பட்டுறான். மறுபடியும் அந்த கூட்டமே சேர்ந்து அவனை திட்ட அதுல அவங்க அப்பாவும் இருக்காங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. கடைசியா அந்த கண்ணாடி கூண்டுல இருந்து வெளியே வந்துடுறான். அவன் தனியா கடற்கரை ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். பிளின்ட் அவன் ஃப்ரெண்டு மங்கி கிட்ட நான் நினைச்சது ஒன்னா இருக்கு ஆனா நடக்கிறது வேற ஒன்னா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது யாரோ வர்றத கேட்டுட்டு அவன் படிக்க கீழே போறான். அப்ப அங்க சோகமா வர சாம் அங்க உட்கார பாக்குறா. அப்ப ஃபிளின்ட் மேல கால் பட்டுருது. அவுச் அப்படின்னு ஃபிளின்ட் கத்த சாரி நான் தெரியாம உங்க மேல கால் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறா. அப்ப ஃபிளின்ட்டோட கால்ல இருக்க ஷூவை பார்த்து வாவ் இந்த ஷூ ரொம்ப சூப்பரா இருக்கு, இது நீங்களா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க ஆமா இது ஒரு ஸ்ப்ரே ஷூ, இதுல வந்து லேஸ் கட்ட தேவையில்லைன்னு சொல்ல வாவ் அப்பனா இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாச்சு அப்படின்னு சொல்லி ரசிக்கிறா. அப்ப ஃபிளின்ட் நம்மளோட கண்டுபிடிப்புகளையும் பாராட்ட ஒரு ஆள் இருக்கே நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப மங்கி டிரான்ஸ்லேட்டரை பார்த்து வாவ் இதையும் நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா, அப்ப நான் இப்போ நடந்த பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தானா அப்படின்னு கேட்க பிளின்ட் அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்ல உங்களால என்னோட வேலையே போயிரும் போல இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவளோட கஷ்டத்தை புலம்பிக்கிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஏதோ ஒண்ணு உழுகிறத கவனிக்கிறான் பிளின்ட். அது என்னன்னு சொல்லி போய் பார்க்க போறான். அது ஒரு ஃபுட்டு மாதிரி இருக்க. அப்ப மேகத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, மஞ்சள் கலர்ல வர்ற லைட் வெளிச்ச மாதிரி இருக்க. எல்லாரும் அதை வாய் பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து ஹாம்பர்கர் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. முதல்ல இதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒருத்தரா வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சாம் இதை சாப்பிட்டுட்டு வாவ் இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு பிளின்ட்டுக்குள்ள சொல்ல அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். சாம் இது சர்டன் லேண்டை விட மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இதை நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்ப அங்க வந்த போலீஸ்காரர் மறுபடியும் நீ பிரச்சனையை கிளப்பிட்டியா, இது காரணம் நீ தானு சொல்லி அவனை அடிக்க போக எல்லாரும் இல்ல அவர் செஞ்சது ரொம்ப அருமையான விஷயம் சொல்லி பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்காக மறுபடியும் செய்வீங்களா மறுபடியும் செய்யலான்னு கேட்க அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை லேபுக்கு கூட்டிட்டு போறான்.
அங்க அவர் அப்பா லேப்ல தடுத்து நிப்பாட்டி, நீ பண்றது சரியான விஷயம் தானா, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்ல, அப்பா கொஞ்சம் ப்ளீஸ்பா, பின்னாடி ஒரு பொண்ணு நிக்கிறா, அதனால எனக்கு கொஞ்சம் உள்ளக்க விடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி நீ பண்றது சரிதான்னு சொல்லி என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் ரொம்ப திக்கி திணறி, சரி உங்க கண்ணை பார்த்து பேச முடியல, ஆனா நான் பண்றது சரியான விஷயம் தான், நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லதோட அவங்க அப்பா உள்ளக்க விட்டுறாரு. அங்க சாமையும் அவங்க கேமராமேனையும் கூட்டிட்டு போக, இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றா. சாம், இந்த மிஷினால வேற என்ன உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்ல, என்ன வேணா உருவாக்கலாம், சில சில கோடிங் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்றா. பிளின்ட், அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்க, எனக்கு ஜெல்லி ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, எனக்கு இனிமே அது பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த மிஷினுக்கு எப்படி ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு கேட்க, கொஞ்சம் இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி உடனே அவன் ரெடி பண்றான். அப்ப அவங்க எல்லாருக்கும் ஒரு கேட்ட வீடியோவை போட்டு விட்டுறான். ஆண்டனா, கீபோர்ட், மானிட்டர் இந்த மாதிரி சில சில பொருட்களை உருவாக்கி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பிளின்ட் சொல்ல, சாம் வந்து ஆமா நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ல, எக் செய்ய முடியுமா, எக் செய்யலாம், யாக் செய்யலாம், சரி நாளைக்கு ஒரு ஃபுல் பிரேக்ஃபாஸ்டே ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாடுறாங்க. சாம் அன்னைக்கு காலையில நியூஸ்க்காக, இன்னைக்கு உங்க காலையிலேயே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மழையா பிழிய போகுது அப்படின்னு சொல்ல எல்லாரும் தயாராகிறாங்க. ஃபால்ஸ் ஃபுல்லா பிரேக்ஃபாஸ்ட் ட்ரெயினா பிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க வந்த மேயர் பிளின்ட் கிட்ட, நீ ரொம்ப சூப்பரான ஆளு, நீ கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நீ இந்த ஊரையே பெருமைப்படுத்துறதுக்காக பிறந்திருக்க, நீ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் 3 வேளைக்கு இந்த ஃபுட் ட்ரெயினை பெரிய வைக்கணும், அப்பதான் நம்ம ஊர் ரொம்ப ஃபேமஸ் ஆகி நீயும் ரொம்ப புகழடைவ. உடனே அவனு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு டெய்லியும் ஒவ்வொரு மலையா பெரிய வைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப ஊரை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சிருச்சு. வேஸ்டா போற ஃபுட் எல்லாம் வெளியேற்றுறதுக்காக ஒரு மிஷினையும் பிளின்ட் கண்டுபிடிச்சிட்டான். பிளின்ட் அவங்க அப்பாவை பார்த்து பேச போறான். அப்பா வாங்கலே, என்னோட லேபுக்கு வாங்க, நான் எப்படி இது செய்யணுங்கிறத சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வேணாப்பா நான் ஒரு மீனவன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி அவரோட சர்டன்ஸை 100% டிஸ்கவுண்ட் கொடுத்து வித்துக்கிட்டு இருக்காரு அவரோட சர்டன்ஸை. உடனே பிளின்ட் அவனோட லேபுக்கு போய் இருக்கான். அப்ப அந்த போலீஸ்காரர் ரொம்ப கோபமா வந்து கதவை தட்டுறாரு. என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இல்ல நான் கோவத்தோட பேச வரல, என்னோட பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அவனுக்காக ஐஸ்கிரீம் மலையை பெளிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிளின்ட் நிறைய பேர் நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் மிஷினால செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் என் மகனுக்காக செய்யணும்னு வந்தேன், அவன் அதை ரொம்ப ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னோட சன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, பிளின்ட் அதோட கொஞ்சம் மனசு இறங்கி மிஷின்ல போய் லெவலை செக் பண்றான். அது எல்லோல இருக்கு, அவன் தட்டுனதோட கிரீன் ஆயிருது. அப்புறம் அவன் அங்க இருந்து போனதோட மறுபடியும் எல்லோ சிம்பிள்ல நிக்குது. பிளின்ட் போலீஸ்காரர் கிட்ட, நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு ஐஸ்கிரீம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அனுப்புறான். அடுத்த நாள் விடியுது. போலீஸ்காரோட மகன் ரொம்ப சந்தோஷமா அவன் காலைல எந்திரிச்சு ஜன்னல்ல பாக்குறான், ஐஸ்கிரீமா கிடக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்காக நீங்க இது கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் சார் அப்படின்னு சொல்லதோட அந்த சின்ன பையன் வெளியே ஓடி போய் விளையாடுறான். ஊர்ல இருக்க எல்லா குழந்தைகளும் ஸ்னோபால் மாதிரி அதை வச்சு விளையாடுதுங்க, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரரும் அவங்க சன்னும் ஐஸ் ரைடிங் பண்றாங்க. அங்க பிளின்ட் வந்து அங்க உள்ளவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப சாம் வந்து, நீனும் எல்லாரோடையும் சேர்ந்து ஸ்னோபால் விளையாடு அப்படின்னு சொல்ல, எனக்கு விளையாட தெரியாதுன்னு சொல்றான். நீ ஸ்டீவ் மாதிரி பழகுனாவே போதும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப குஷியாகி பால்ஸை கையில எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடா பூந்து எல்லாரையும் அடிச்சு விளையாட ஆரம்பிச்சான். சாம் அவன் நியூஸ் சேனலுக்கு ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சா, பின்னாடி பாக்குறீங்களே எல்லாரும் ஐஸ் மலையில நனைஞ்சு இருக்காங்க, இதே மாதிரி நீங்களும் ஃபுட் மலையில நனைய தயாரா இருந்தா சனிக்கிழமை இங்க ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலே நடக்க போகுது, நீங்களும் மலை மாதிரி பெய்யற ஃபுட்டை எடுத்து சாப்பிடலாம், இதுக்காக இவங்க எல்லா நாட்டுல இருந்தும் உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்ல, அடுத்ததா பிளின்ட் தன்னோட லேப்ல இருந்துட்டு சாமை எப்படி வெளியே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணி எப்படியோ கால் பண்ணி நீ வெளியே வரியான்னு கேட்க உடனே அவ ஓகே சொல்லிடுறா. அடுத்த நாள் பிளின்ட் சாமை கூட்டிக்கிட்டு வெளியே போறான். அப்ப அவன் கண்டுபிடிச்ச டிவி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அவன் ஒரு மிகப்பெரிய ஜெல்லியை காமிச்சு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஜெல்லி பிடிக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா. உடனே பிளின்ட் இதை விட பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் உள்ளாக்க இருக்குன்னு சொல்லி அவளை உள்ளாக இழுத்துட்டு போறான். அங்க மாளிகை மாதிரி ஜெல்லினாலே எல்லாமே செஞ்சிருக்கு. நமக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. அடுத்ததா சாம் ஜெல்லியை பத்தின சில சயின்டிபிக்கான விஷயங்களை பிளின்ட் கிட்ட சொல்ல, ஓ உனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு, நான் சின்ன பிள்ளைய இருக்கும்போது வெதரை பத்தியும் சயின்டிபிக்கான விஷயங்களை பத்தியும் நிறைய கத்துக்க ஆசைப்பட்டேன், ஆனா எல்லாரும் என்னைய பார்த்து கேலி செஞ்சாங்க, அப்ப நான் கண்ணாடியும் போனிடெயிலும் தான் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றா. உடனே பிளின்ட், நீ கண்ணாடியும் போனிடெயிலும் எனக்காக போட்டு காமி அப்படின்னு சொல்றான். இல்ல நான் அதை போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவ போட்டு காமிக்கிறா. உடனே பிளின்ட், இந்த உலகத்துல நான் பார்த்ததுலயே ரொம்ப அழகான பொண்ணு நீ அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. ரெண்டு பேரும் கிட்ட வராங்க.
அப்ப பார்த்து ஃப்ளின்ட்டுக்கு கால் வருது. மேயர் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். அடுத்ததா அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். அங்க ஃபுட் எல்லாம் மேலேந்து அவங்க பிளேட்டுக்கே விழுந்துகிட்டு இருக்கு. இத பார்த்ததோட அவங்க அப்பா இது மாதிரி விழுகிறது சரிதானா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா உங்களுக்கு பிடிச்சது கூட நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சத காமிக்கிறான். அப்ப அவங்க பிளேட்டுக்கு மிகப்பெரிய பீஸ் வந்து விழுகுது. இத பார்த்து அவங்க அப்பா இந்த மாதிரிலாம் விழுகக்கூடாதே, ஏன் இவ்வளவு பெருசா விழுகுதுன்னு கேட்க, எல்லாரும் இது பிடிச்சிருக்கு அப்பா அப்படின்னு சொல்ல அங்க பெரிய பெரிய பீஸா விழுந்து டேபிள் சேர் எல்லாம் நொறுக்கிக்கிட்டு இருக்கு. இது ஏதோ சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது, அதனால நீ எப்படியாவது இதை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க ஃப்ளின்ட்டோட அப்பா. உடனே ஃப்ளின்ட், நீங்க அம்மா மாதிரி இல்ல, நீங்க எப்பயுமே என்னுடைய முயற்சியை பாராட்டினதே இல்லை, உங்களுடைய ஷாப்புக்கு தான் என்னை உட்கார வைக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அப்பா ஃபீல் பண்ணி, சரி நான் சொல்றதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்ப ஃப்ளின்ட் அவங்க அப்பா தன்னை புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப ஹாட் டாக், ரொம்ப பெரிய ஹாட் டாக் வந்து விழுகுது. அப்ப அதை பார்த்து ஷாக் ஆகி உண்மையிலேயே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி லேபுக்கு ஓடி போய் அந்த ஹாட் டாக்கை செக் பண்ணி பாக்குறான். அப்ப அந்த மிஷினோட லெவலும் எல்லோல இருக்கு. அப்ப அங்க வர மேயர் கிட்ட, இப்ப இந்த மிஷின்ல பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு, முன்னாடி வந்த ஃபுட்டும் இப்போ உள்ள ஃபுட்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு, அதனால நாளைக்கு ஃபுட் மலையை வெளியே வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே மேயர் ஃப்ளின்ட்டோட மனசை மாத்துற மாதிரி, நீ நாளைக்கு ஃபுட் ட்ரெயின் பெரிய வச்சா மட்டும்தான் உன்னுடைய புகழ் உச்சத்துக்கு போகும், இந்த ஊரும் ஃபேமஸ் ஆகும், அதுக்காக நீ ஏதாவது செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அவனோட மனசை மாத்துறாங்க. உடனே ஃப்ளின்ட், தாங்க நீங்க கொடுத்த மெனுவை அப்படின்னு சொல்லி அடுத்த நாளுக்கான மெனுவை அவன் என்டர் பண்ணிடுறான். அப்ப ஸ்பேஸ்ல அந்த மிஷின் கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஊரே மிக கோலாகலமா இருக்கு. உலகத்துல நிறைய இடத்துல இருந்து நிறைய மக்கள் ஃபுட் ஃபெஸ்டிவலை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா ஃப்ளின்ட்டோட அப்பா மட்டும் எப்பவும் போல அவருடைய கடையில வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேடையில மேயர் எல்லாரையும் வரவேற்கிறேன், இங்க பெரியவர்களுக்காக நாச்சோஸ் முதல் சிறியவர்களுக்கு சாக்லேட்ஸ் வர எல்லாமே இங்க கிடைக்குது, அது மட்டும் இல்லாம இங்க உள்ள ஃபுட்டை வீணாக்காம இருக்க அதை சேஃபா ஒரு அணையும் கட்டி பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஃப்ளின்ட் அவனுடைய டர்னுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு மேடைக்கு பின்னாடி நிக்கிறான். அங்க சாம் அவளோட வெதர் ரிப்போர்ட்ல எதையோ கண்டுபிடிச்சு அவன்கிட்ட சொல்றதுக்காக ஓடி வரா. சாம் ஃப்ளின்ட் கிட்ட பேச வர, இல்ல நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசாம அங்க இருந்து போயிடுறான். அப்ப மேயர் ஃப்ளின்ட்டை வெல்கம் பண்றேன்னு சொன்ன எல்லாரும் ஆரவாரம் பண்றாங்க. அவனை இந்த இடத்தை ரீஓபன் பண்றதுக்கு ரிப்பன் கட் பண்ண சொல்றாங்க. அவன் கட் பண்றான். அப்ப ஏதோ வானிலை மாற்றம் தெரியுது. இத பார்த்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அவன் உணர்ந்து அவனோட லேபுக்கு போக பாக்குறான். அப்ப திடுதுப்புன்னு ஒரு நூடுல்ஸ் சூறாவளி அங்க வந்து எல்லாரையும் தாக்க அவன் எப்படியாவது போகணுமேனு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அவனோட லேபுக்கு மேல வந்து அவனோட லேப் கோட்டை பேராசூட் மாதிரி யூஸ் பண்ணி கீழே இறங்குறான். அங்க கடையில இருந்த ஃப்ளின்ட்டோட அப்பா ஃப்ளின்ட்டை காப்பாத்தணும்னு சொல்லி வெளியே வர முயற்சி பண்றாரு. அப்ப அவர் கடை மேல ஏதோ அடிச்சிருது. இப்ப லேப்ல போய் மிஷினை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு மேல போறான். ஆனா மேயர் அங்க வந்து நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடுறாரு. அந்த ஃபுட்ஸ் எல்லாம் என்னால கேன்சல் பண்ண முடியும், இந்த மிஷினையே ஆஃப் பண்ண போறேன்னு சொல்ல அந்த மேயர் இவன் பட்டனை அமுக்க விடாம தடுக்கிறாரு. ஆனா எப்படியோ பட்டனை அமுக்க உடனே அந்த மிஷினை உடைச்சு விட்டுறாரு. அங்க நியூஸ் சேனல்ல சாம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்க ஒரு நூடுல்ஸ் சூறாவை அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஹெல்ப் தேவை அப்படின்னு சொன்ன உடனே ஆனா அந்த சேனல்ல யாரும் அவங்கள கண்டுக்கிறல. ஒரு வழியா அந்த சூறாவளி நிக்கிது. போலீஸ்காரர் உன் மகனை தூக்கிக்கிட்டு என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கன்னு சொல்ல அவளோட கேமராமேனே, நான் ஒரு டாக்டர், நான் பாக்குறேன்னு சொல்லி அந்த பையனை சின்ன வைத்தியத்திலேயே சரி பண்ணி விடுறாரு. அங்க ஃப்ளின்ட்டோட அப்பா ஃப்ளின்ட்டை தேடி வராரு. அவன் ஒரு டப்பாக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறத பார்த்து, இங்கேயும் ஒளிஞ்சிருக்க ஃப்ளின்ட் அப்படின்னு கேட்க, அப்பா நான் ஒரு வேஸ்ட், எனக்கே இப்பதான் புரியுது, நான் கண்டுபிடிச்ச எல்லா பொருளுமே வேஸ்ட் ஆனது, அதனால நீங்க நினைச்சது சரிதான் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அப்பா லேப் கோட்டை காமிச்ச உடனே, அப்பா நீங்க என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு லேப் கோட்டை போட்டுக்கிட்டு அவன் லேப்ல போய் அந்த மிஷினை அழிக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேரை ஏத்திக்கிட்டு ஒரு குட்டி பிளைட் இல்லைன்னா ஒரு பறக்கிற கார் மாதிரியான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். அவன் ஊருக்குள்ள வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச தவறால உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல எல்லாரும் கோவப்படுறாங்க. ஆனா என்ன நம்புங்க, நான் கண்டிப்பா இதை சரி செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த போலீஸ்காரர் வந்து, நான் உங்களை நம்புறோம், ஏன்னா இந்த தப்புக்கு நாங்களும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆரவாரம் பண்றாங்க. அடுத்ததா சாம் வெதர் ரிப்போர்ட்டை பத்தி சொல்றதுக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். கேமராமேன் நான் ஒரு பைலட், நானும் வரேன்னு சொல்ல பேபி பிளான்
நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லி ஓடி வரான். ஒரு வழியா எல்லாரும் கிளம்பி ஸ்பேஸ்க்கு போறாங்க. அவங்க அப்பா குட்லாக்சன் சொல்லி வழி அனுப்புறாரு. எல்லாரும் ஒரு வழியா அந்த மிஷின் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அது சாப்பாடுனால சூழ்ந்து ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. அந்த மிஷின் மேகங்கள்ட்ட இருந்து தண்ணியை உறிஞ்சு சாப்பாடா கீழே அனுப்பிக்கிட்டு இருக்கு. இவங்க மிஷினை நெருங்க பாக்குறாங்க. அப்ப பீஸா துண்டுகள்லாம் அவங்கள தாக்க வருது. இதுகிட்ட இருந்தெல்லாம் இவங்க எப்படியோ தப்பிச்சு வர்றாங்க. அப்ப இந்த பென்ட்ரைவ் மட்டும் காணா போச்சா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இந்த கண்ணாடி உடைஞ்சு அவனோட பென்ட்ரைவ் பறந்து போகுது. உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்றான். அப்பா, நீங்க எனக்காக என்ன வேணா செய்வீங்களா அப்படின்னு கேக்குறான் ஃபிளின்ட். அவங்க அப்பா, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் சொல்லுன்னு சொல்ல, எனக்கு ஒரே ஒரு மெயில் மட்டும் என் லேப்ல இருந்து அனுப்பிடுங்கன்னு சொல்ல அவங்க அப்பா ஒத்துக்கிட்டு கிளம்பி போறாரு. அங்க அந்த கேமராமேன் நான் ஓட்டவான்னு கேட்டு சூப்பரா ஓட்டுறாரு. அவங்க அந்த மிஷினோட மேல் பரப்புக்கு வந்துட்டாங்க. ஃபிளின்ட், நானும் சாமும் கீழே போய் அதை ஆஃப் பண்ணுறோம், நீங்கெல்லாம் எங்களுக்காக இன்னொரு சைடு போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஃபிளின்ட்டும் சாமும் அங்க குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேபி பிளண்ட், நானும் உங்களோட வருவேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் மேலேயும் குதிச்சு அவங்க போற பக்கம் இல்லாம வேற பக்கம் விழுந்துடுறாங்க. உடனே அவங்க அங்க இருந்த பொருட்களை வச்சு நெருப்பு கொளுத்திக்கிட்டு மெஷின் இருக்கிற இடத்துக்கிட்ட போறாங்க. இங்க முதல் முறையா ஃபிளின்ட்டோட அப்பா ஃபிளின்ட்டோட லேபுக்கு வராரு. அப்ப ஃபிளின்ட்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கொதிக்கிற ஒரு சூப் மேல தாவி தாவி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃபிளின்ட்டோட அப்பா கால் பண்றாரு. ஃபிளின்ட் கிட்ட எப்படி சென்ட் பண்றதுன்னு கேட்க அவங்க மவுஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மவுஸை மானிட்டரில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. டெஸ்க்டாப்பை எடுத்து விடுங்கன்னு சொல்ல அவன் டெஸ்க்ல உள்ள எல்லாத்தையும் எடுத்து விட்டுறாரு. இந்த நேரம் அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் சாண்ட்விச்ல போட் செஞ்சுக்கிட்டு எல்லாரும் தண்ணிக்கு போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஏமாத்துக்கார மேயர் ஆளா வந்து அந்த போட்ல ஏறி கிளம்பி ஓடுறான். அந்த போலீஸ்காரரும் அவர் ஃபேமிலியும் கடைசியா வந்துகிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரோட மகன் கீழே தடுக்கி விழுந்துடுறான். அப்ப அந்த அணையில ஃபுட்டு அதிகமாகி ஒரு வெள்ளை மாதிரி கரையை கடந்துகிட்டு ஓடுது. இப்படியும் அந்த போலீஸ்காரர் அவங்க மகனையும் அவரோட ஃபேமிலியவும் காப்பாத்தி தண்ணிக்கு போயிடுறாரு. அதே சமயம் ஃபிளின்ட்டோட அப்பா என்ன பண்ணாருன்னு கேட்க ஃபிளின்ட் சென்ட் பட்டனை தட்டி விடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே சென்ட் பட்டனை தேடும் போது அந்த வெள்ளம் வந்து அவரை அடிச்சு போட்டுருது. உடனே ஃபிளின்ட் வருத்தப்படுறான். அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அப்ப நிறைய உரிச்ச கோழிகள்லாம் அவங்கள சுத்து போட்டுருது. அதுகள்ல ஒண்ணு பேபி பிளண்ட உடனே முழுங்கிருதுங்க. உடனே ஃபிளின்ட் அவங்க அப்பா கிட்ட, அப்பா, நீங்க என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்ப எங்களை ஒரு கோழி கூட்டமே சுத்து போட்டிருக்கு, அதனால என்னால உயிரோட வர முடியுமான்னு தெரியல, குட் பை அப்பா அப்படின்னு சொல்ல உடனே ஃபிளின்ட்டோட அப்பா எந்திரிச்சு சென்ட் பட்டனை தட்டி விட்டுறாரு. உடனே மெயில் வந்ததை பார்த்து ஃபிளின்ட்டும் சாமும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப பேபி பிளண்ட் அந்த கோழியோட உடம்பை எடுத்துக்கிட்டு சண்டை போட தயாராயிட்டான். பேபி பிளண்ட், நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீங்க போய் அந்த மிஷினை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் அந்த இடத்துக்கு மேல போறாங்க. கீழே இறங்குறதுக்கான அந்த ஃபுட்டை பார்த்துட்டு சாம், எனக்கு இது அலர்ஜி தர வேண்டியது அப்படின்னு சொல்றா. உடனே பிளண்ட், நான் மட்டும் கீழே இறங்குறேன்னு சொல்றான். அங்க கீழே பூமியில இந்த ஃபுட் சூறாவளி எல்லா ஊர்லயும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லண்டன், எகிப்து, சைனா இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் பரவ ஆரம்பிச்சு மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க பிளண்ட் ஒரு கயித்துல கீழே இறங்கிட்டு இருக்கான். சாம் புடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நிலத்தடு மாதிரி கீழே ஒழுக பார்க்க சாம் இறுக்கி பிடிக்கும் போது அந்த ஃபுட் அவன் மேல பட்டுருது. உடனே பிளண்ட், என்னை விட்டுட்டு அலர்ஜி மருந்து எடுத்துக்கிறதுக்காக நீ திரும்பி போ அப்படின்னு சொல்ல சாம், இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை விட்டு எப்பயும் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே பேபி பிளண்ட் கிட்ட, இவளை கூட்டிக்கிட்டு அலர்ஜி மருந்து கொடு அப்படின்னு சொல்லி கைத்தை கட் பண்ணி கீழே விழுந்துடுறான் பிளண்ட். அப்ப பேபி பிளண்ட் சாம தூக்கிக்கிட்டு எப்படியாவது வண்டி கிட்ட போக பாக்குறான். அப்ப வண்டியில ஜெல்லி எல்லாம் தாக்குங்க. அத குரங்கு அப்படியே சாப்பிட்டு எப்படியோ சண்டை போட்டு இவங்களையும் வந்து காப்பாத்திடுறாங்க. பிளிண்ட பார்த்ததோட அந்த மிஷின் அவனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்குது. அவன் அப்படியே ரகசியமா மறைஞ்சிருந்து அதை மேல கைத்தை வச்சு கட்டிடுறான். உடனே அவங்க அப்பா அனுப்பிவிட்ட மெயில அதுக்கு சென்ட் பண்ணி அந்த மிஷினை அழிக்கலாமே முயற்சி பண்ணுவான். ஆனா அவங்க அப்பா தப்பான மெசேஜ் அனுப்பி விட்டுட்டாங்க. உடனே அந்த மிஷின் கைத்தை அவுத்து விட்டுட்டு நிறைய தண்ணியை சேகரிச்சு சாப்பாடை வெளியிடுறதுக்கு தயாரா இருக்கும்போது பிளிண்ட் தன்னோட ஷூவை பார்த்து யோசிக்கிறான். உடனே தன்னோட ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணி அந்த மிஷினுக்குள்ள அடிக்கிறான். உடனே அந்த மிஷின்ல இருந்து ஃபுட் வெளியே வராம அது வெடிக்க ஆரம்பிச்சிருது. அவன் கையை விட்டு கீழே இப்படியே குதிக்கிறான். அங்க சாமுக்கு ஊசி போட்டதோட அவளுக்கு அலர்ஜி சரியாயிருது. அவன் பிளிண்ட் எங்கன்னு கேட்க வெடிச்சு சிதறத பார்த்து ஃபீல் பண்றா. எல்லாரும் பூமிக்கு வந்துட்டாங்க. உடனே பிளிண்டோட அப்பா சாம் கிட்ட வந்து, பிளிண்ட் எங்க இன்னும் காணோம் அப்படின்னு கேட்க சாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு, சாரி, என்னால அவனை திரும்ப கூட்டிட்டு வர முடியலன்னு சொன்ன உடனே எல்லாரும் சோகமாயிடுறாங்க. அப்ப திடுப்புன்னு வானத்துல ஏதோ பறந்து வர்றத பாக்குறாங்க. அப்ப
அவன் கண்டுபிடிச்ச எலியும் பறவையும் சேர்ந்த உயிரினம் பிளிண்ட காப்பாத்தி கீழே இறக்கி விடுது. உடனே ஊராட்கள் எல்லாரும் பிளிண்ட பாராட்டி சந்தோஷப்பட்டு ஆரவாரம் பண்றாங்க. உடனே பிளிண்ட் சாம பார்க்க வரான். அப்ப பிளிண்டோட அப்பா வந்து ஏதோ பேச ட்ரை பண்றாங்க, ஆனா பேச முடியல. இத பார்த்து சாம் மங்கி டிரான்ஸ்லேட்டரை எடுத்து அவர் கழுத்துல மாட்டி விடுறா. பிளிண்டோட அப்பா மனசுல, எனக்கு நீ மகனா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்க அம்மா இருந்தா உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டா. எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ மை சன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஐ லவ் யூ டாட் சொல்லி 2 பேரும் கட்டிப்பிடிக்கிறாங்க. கடைசியா சாமும் பிளிண்ட்டும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த படம் ரொம்ப சந்தோஷமா முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.